அனைத்து எதிர்ப்பையும் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தியதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தூத்துக்குடியில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் தொடர்ச்சியாக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டிற்கு எந்த ஒரு போராட்டத்தையும் எதிர்ப்பையும் தெரிவிக்காமல் இருப்பது ஏன் என்று செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அனைத்தையும் அறிக்கை மூலமாக வெளியிட்டுள்ளேன் என்று பதில் தெரிவித்து சென்றார். நீங்க வாய்மொழியா தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க தவிர ஆர்ப்பாட்டங்கள் அந்த மாதிரி எதுவும் பண்ணல சார். ஏதோ பண்றதுக்கு வாய்ப்பு தம்பி எல்லாமே அறிக்கையின் வாயிலே வெளிப்படுத்தியாச்சு. கட்டிட வரைபட அனுமதி கொடுக்க லஞ்சம் வாங்கிய நகராட்சி கட்டிட ஆய்வாளர் மற்றும் பொறியாளர் உள்ளிட்ட இருவரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் ராஜீவ் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜ். இவரது மகள் சுஜன்யா என்பவர் பெயரில் அப்பகுதியில் புதிய வீடு கட்ட வரைபடம் அனுமதி பெற விண்ணப்பம் செய்திருந்தார். இந்நிலையில் கட்டிட வரைபட அனுமதி கொடுக்க 35,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்க வேண்டும் என நாகராஜிடம் கட்டிட ஆய்வாளர் கேட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து கட்டிட உரிமையாளர் நாகராஜ் ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகளுக்கு புகார் அளித்துள்ளார். இதையடுத்து நடவடிக்கை எடுக்க ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகள் 35,000 ஆய்வாளரிடம் கொடுத்தபோது அங்கு மறைந்திருந்த ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வாளரை கையும் களவுமாக பிடித்தனர். உடனடியாக நகராட்சி கட்டிட ஆய்வாளர் மற்றும் இடைத்தரகர் தினேஷ் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சுழி அரசு மருத்துவமனை வளாகத்தில் ஐடி நிறுவன ஊழியரை வெட்டி கொலை செய்த உறவினரை திருச்சுழி போலீசார் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே மயிலி கிராமத்தை சேர்ந்தவர் கணேசன். இவர் அதே கிராமத்தில் பேருந்து நிறுத்தம் அருகே பெட்டிக்கடை வைத்துள்ளார். இவரது மகன் கருப்பையா சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் கணேசனுக்கும் அதே ஊரை சேர்ந்த அவரது உறவினர் பாலமுருகன் என்பவருக்கும் இடையே இடப்பிரச்சினை காரணமாக முன்விரோதம் இருந்து வந்துள்ளது. இந்த பிரச்சனையில் நேற்று முன்தினம் பாலமுருகனுக்கும் கணேசனுக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டு இதில் காயமடைந்த இருவரும் திருச்சுழி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தந்தை காயமடைந்ததை அறிந்த கணேசன் மகன் கருப்பையா தந்தையை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். தந்தையை பார்த்து பேசிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த பாலமுருகன் கருப்பையாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதில் வாக்குவாதம் முற்றி பாலமுருகன் தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் கணேசனையும் அவரது மகன் கருப்பையாவையும் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதில் படுகாயமடைந்த இருவரையும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தபோது செல்லும் வழியிலேயே கருப்பையா உயிரிழந்தார். இவரது தந்தை கணேசன் மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த கொலை சம்பவம் குறித்து திருச்சுழி போலீசார் வழக்கு பதிவு செய்து தலைமறைவாக இருந்த பாலமுருகனை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனையடுத்து பாலமுருகனை திருச்சுழி நீதிமன்ற நீதிபதி முன் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். இதில் சம்பந்தப்பட்ட மேலும் இருவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டில் அடுத்தடுத்து 4 இடங்களில் பூட்டை உடைத்து நடைபெற்ற கொள்ளை சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு அடுத்த வில்லியம்பாக்கம் பகுதியில் உள்ள அடகு கடையின் பூட்டை உடைத்து 700 கிராம் வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். மேலும் செங்கல்பட்டு அடுத்த பாலூரில் உள்ள மெடிக்கல் கடையின் பூட்டை உடைத்து 3000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பேக்கரி கடையின் பூட்டை உடைத்து 2000 ரூபாய் பணமும், மளிகை கடையின் பூட்டை உடைத்து 4000 ரூபாய் பணமும் 11,000 மதிப்பிலான பொருட்களையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் முகமூடி அணிந்து பட்டாக்கத்தியுடன் அடுத்தடுத்து 4 இடங்களில் கொள்ளையடித்த சம்பவத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கொள்ளையர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து கொள்ளை சம்பவம் நடத்தியது சிசிடிவி கேமராவில் பதிவானதை அடுத்து காவல்துறை சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓமலூர் அரசு மருத்துவமனை மருத்துவரை அங்கு சிகிச்சை பெற்று வந்த வாலிபர் மிரட்டல் விடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி எச்சரிக்கை விடுத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள முத்துநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் தேவராஜன். இவருக்கும் பக்கத்து வீட்டை சேர்ந்தவருக்கும் இடையே அடிதடி தகராறு நடைபெற்றுள்ளது. இதையடுத்து இருதரப்பை சேர்ந்தவர்களும் போலீசில் புகார் அளிப்பதற்காக ஓமலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்தனர். இந்த நிலையில் ஓமலூர் போலீசார் நடந்த சம்பவம் குறித்து இருதரப்பிடமும் வாக்குமூலம் பெற்று சென்றுள்ளனர். இதனிடையே தேவராஜன் மருத்துவரின் அனுமதியின்றி மருத்துவமனையில் இருந்து வெளியே சென்றுள்ளார். அப்போது சிகிச்சை அளிக்க வந்த மருத்துவர் நோயாளி இல்லாததால் அனுமதி இல்லாமல் வெளியே சென்று விட்டதாக நோயாளி குறிப்பில் எழுதியுள்ளார். இதை அறிந்த தேவராஜ் எப்படி மருத்துவமனையில் இல்லை என எழுதலாம் என்று கூறி மருத்துவரை மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த மருத்துவர்கள் ஓமலூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தனர். மருத்துவமனைக்கு வந்த போலீசார் தேவராஜை அழைத்து எச்சரிக்கை செய்தனர். இதையடுத்து தேவராஜ் மருத்துவரிடம் மன்னிப்பு கேட்டார். மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அவரை விடுவித்தனர்.
ஈரோடு அடுத்த பெரிய சேமூர் சுப்பிரமணியன் நகரை சேர்ந்தவர் சண்முகம். இவரது மகன் மதன்குமார். 27 வயதான இவருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் ஆக்டிங் டிரைவராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில் தனது வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த 7 மற்றும் 11 வயது சிறுமிக்கு மதன்குமார் பாலியல் தொந்தரவு அளித்துள்ளார். இது தொடர்பாக சிறுமிகளின் பெற்றோர் ஈரோடு மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் தலைமறைவாக இருந்த மதன்குமாரை பிடித்து வந்து ஆய்வாளர் ராஜநலாயினி மேற்கொண்டு விசாரணை நடத்தினார். அதன் பேரில் மதன்குமாரை போக்சோ வழக்கில் கைது செய்து போலீசார் கோபி கிளை சிறையில் அடைத்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.